ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் டு எவ்ரிவன். இன்றைக்கி 25 to 30 மெம்பர்ஸ்க்கு நீங்களே வீட்டில் பிரியாணி செஞ்சுக்கிங்க. அது எப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி ரேஷியோ வந்து நம்ம சேனலில் சொல்லியிருப்போம். இன்றைக்கி 5 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் ஆயில், பட்டை, ஏலக்காய், லவங்கம், இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டு தனி மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டி விடணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டணும். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணணும். மல்லி ஒரு கட்டு, புதினா ஒரு கட்டு, பச்சை மிளகா 6 to 8 பீசஸ்ஸு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தக்காளி நசுங்கிற அளவுக்கு நல்லா கிண்டணும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது 5 கிலோ சாப்பாடு. ஸோ கறியை போட்டுட்டு 2 லிட்டர் தண்ணி கட்டணும். தண்ணியை கட்டிட்டு மூடி போட்டு மூடி விட்டுடணும். கொஞ்சம் வேக்காடு வரணும். ஒரு கொதி வந்த உடனே அரிசியை எடுத்துகிட்டு தம் போட்டுடலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வடி பிரியாணி. தண்ணி நல்லா கொதி வருது, அரிசி எடுத்துடலாம். 5 கிலோ அரிசி ஆல்ரெடி ஊற வச்சாச்சு. இப்போ அந்த அரிசியை எடுத்துகிட்டு துணியோடு உள்ளே விட்றோம். இப்போ உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை அதிகம். அதனால் வந்து துணியோடய உள்ளே பிடிச்சிட்டா வேலை ரொம்ப கம்மி. ஒரு 75% வெந்தால் போதும். இது மாதிரி வெந்தால் போதும். முக்கியமான விஷயம், நம்ம அரிசி எடுத்து மசாலாவில் போடும்போது அந்த மசாலா வந்து கொதிச்சிட்ருக்கணும். இல்லைனா சாப்பாடு வந்து ஒழுங்காக வராது. நீங்கள் எதுக்கு கரண்டியை உள்ளே விட்டு இது மாதிரி கிண்டுறீங்க நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போ தான் வந்து மேலே வந்து தண்ணி எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அரிசி எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட 1 இன்ச்சு மேலே தண்ணி கட்டிட்டு நம்ம தம் போட்டாலே போதும். சாப்பாடு நம்மளுக்கு அருமையாக வரும். அவ்வளோதான், தம் பண்ண போகிறோம். நம்ம கேஸில் ஒரு வாட்டி உங்களுக்கு எப்படி தம் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்போது கீழே வந்து ஃபுல்லாக மட்டம் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் நெருப்பு போட்டுருணும். நிறைய பேர் கேட்குறீங்க எதுக்கு சென்டரில் வந்து இது மாதிரி கேப் போட்டுறீங்க அப்படின்ட்டு. 5 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி பண்ணலன்னா கீழே சாப்பாடு வந்து அடி பிடிச்சிரும். ஆஃப்டர் 25 to 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க போய் சாப்பாடு போய் பார்க்கலாம். மாஷா அல்லாஹ், சாப்பாடு வந்து கரெக்டாக வந்துருக்குது. ஒரு வேளை நம்ம உள்ளே எதுனா சொதப்பி இருந்தோன்னா மேலே வந்து பொங்கலோ இல்லை மேலே வந்து அரிசியாகவே ஆயிருக்கும். இப்போ சாப்பாடு இது மாதிரி பெரட்டும் போது சாப்பாடு கரெக்டாக லென்த்தாகவே வந்திருக்குது. அதனால் வந்து நம்ம எந்த தப்பும் பண்ணலை. சாப்பாடை எதுக்கு இப்படி திருப்பி போடுறோம்னா, ஒரு சில சாப்பாடு மேலே வேறையாகவே இல்லை அரிசியாகவே இருக்கும். அதனால தான் சாப்பாடை திருப்பி போடுறோம். நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்கலன்னா நான் ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி 25 to 30 மெம்பர்ஸ் இருந்தால் நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையாலுமே அருமையாக இருக்குது சாப்பாடு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ.